ட்ரேடிங் பிளான். இன்ட்ராடே பண்ண போகிறோமா, ஸ்விங் ட்ரேடிங் இல்லை பொசிஷனல் ட்ரேட் பண்ண போகிறோமான்றது கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகுங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன நியூஸ் இருக்குது, ரிசல்ட் இருக்கா, ஏதாவது கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஸ்டாக்கை நீங்கள் உங்களோட லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகலாம். நெகட்டிவ் நியூஸ் இருக்கிற ஸ்டாக்ஸை செப்பரேட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் 1% தான் ஒரு நாளைக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். ரெண்டாவது 50% வின்னிங் ரேட் இருக்கிற ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்கள். அதாவது கான்ஃபிடென்ட் இருக்கிற ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கோங்க. அது கண்டினியூஸாக எல்லா நாளும் வந்து ஈவனாக மெயின்டைன் பண்ணுங்கள். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, அதாவது ப்ராஃபிட் எவ்வளோ டார்கெட் வைக்கிறீங்களோ அதை விட குறைவாக உங்களோட லாஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணுங்கள். சப்போர்ட்டுக்கு பிலோவில் லாங் பொசிஷனுக்கும், ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஷார்ட் பொசிஷனுக்கும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணலாம். அதே போல் என்ட்ரிக்கு வந்து டபுள் டாப் டபுள் பாட்டம் வந்து லாங் பொசிஷனுக்கும், டபுள் டாப் வந்து ஷார்ட் பொசிஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கூகுளில் நீங்கள் இதை மென்ஷன் டபுள் டாப் டபுள் பாட்டம் போட்டிங்கன்னா அதோட சார்ட் பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.